அதிமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 52 கோடியில் 10,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலத்தினால் இயங்கும் சிறப்பு நாற்காலியில் சுமார் 45 கோடி மதிப்பீட்டில் சுமார் 5,000 பயனாளிக்கு வழங்கியிருக்கும். மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள், கடும் ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2 லட்சம் பயனாளிகளுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர பேருந்துகளில் வழித்தடங்களில் பார்வையற்றவர்கள் அடையாளம் கண்டு எளிதில் பணித்திட ஏதுவாக 10 வழித்தடங்களில் இயங்கும் 75 பேருந்துகளில் ஒளி எழுப்பும் சமிக்ஞைகள் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் முதன்மை தேர்வுகளை எழுதும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. பார்வையற்ற, காது கேட்காத மற்றும் கைகால் பாதிக்கப்பட்ட அரசு பணிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டும் பயணப்படி 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் சுய வேலை வாய்ப்பிற்கான மானியத் தொகை 10,000 இருந்து 25,000 உயர்த்தி வழங்கினோம்.